மக்களே, இடுப்பு முட்டு எல்லாம் ஒரே வலியாக இருக்குது. அதனால் உளுந்தங்களி கிளறதுக்காக உளுந்து மாவு அரைக்க போகிறேன். வீட்லேயே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்க, 1 டம்ளர் உளுந்து, தொளி உளுந்தாக இருக்கணும். அப்போ தான் அது நல்ல சத்து உடம்புக்கு. 1 டம்ளர் போட்டாச்சு. பச்சரிசி 1 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 1 டம்ளர் உளுந்துக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி போடணும். போட்டு அப்போ தான் அந்த உளுந்தோட சத்து அதிகமாக இருக்கும். பச்சரிசி போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு வரேன். அதிகமாக அரைச்சாச்சுங்க. பச்சரிசியும் உளுந்தும் அரைச்சாச்சு. இப்போ இந்த டப்பாவில் கொட்டி வச்சுக்கணும். தேவை உள்ளப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கூழ் மாதிரியும் காய்ச்சி குடிக்கலாம், களி மாதிரியும் கிண்டி சாப்பிட்லாம். பெண்களுக்கு இடுப்பு வலி, முட்டு வலி இதெல்லாம் நல்லா கேட்கும். எலும்புக்கு நல்ல பலன் கொடுக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பிரித்து செஞ்சு பாருங்கள். பனங்கருப்பட்டி போட்டு செய்யுங்க, இல்லை நாட்டு சக்கரை கூட போட்டு கிளறி சாப்பிட்லாம். கூழ் காய்ச்சி குடிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் மக்களே, நேற்று மாவு திரிச்சு வச்சேன். இன்றைக்கி களி கிளற போகிறேன். உளுந்தங்களி ரொம்ப இடுப்பு வலிக்கு, முட்டுலாம் வலிக்கு, எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை கிண்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வெந்நீர் சுடு தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கருப்பட்டியை போட்டுக்கணும். பனங்கருப்பட்டி போட்டால் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க வைக்கணும் நல்லா. நல்லா இது கரையட்டும். வீட்டில் இருக்கிறவங்க அப்பப்போ இதை மாவை திரிச்சு வச்சு கிண்டி சாப்பிடுங்க. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு இல்லை, ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு. கரையட்டும். ஹாய் மக்களே, நல்லா கருப்பட்டி பாவு நல்லா கொதிச்சிருச்சு. மாவு போட்டு கிண்ட வேண்டியதுதான். இதா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்டுனா தான் கட்டி விழாது. இப்போ நான் போட்ட கருப்பட்டிக்கும் தண்ணிக்கும் இவ்வளோ தான் மாவு. கரெக்டாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் போடுமா, போதும். ரொம்ப பிஸி ஆகிட்டான் போல அவன். உளுந்தங்களி ரெடி. இதுவே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒருக்க போட்டிருக்கிறேன். திரும்பவும் நீங்கள் மறந்துடக்கூடாதுல்ல, அதனால் இன்னொரு வாட்டி நான் போட்டு காமிக்கிறேன். கிண்டி சாப்பிடுங்க. பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உணவு இது.
மாதவிடாய் காலத்துலேயும் இது சாப்பிட்லாம். சாப்பிட்டா அந்த வயிற்று வலி, குறுக்கு வலி இதெல்லாம் நல்லா கேட்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. கிண்டியாச்சு மக்களே. இது இன்னும் 2 ட்ரிப்பு கிண்டலாம், 2-3 ட்ரிப்பு கிண்டலாம், கிண்டி சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் ரெடி, களி ரெடி ஆகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி சாப்பிடுங்க. இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். களி ரெடி. கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இடுப்பு வலிக்காது, முழங்கால் வலிக்காது, எலும்புக்கு நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். களி ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.